இரண்டு மகான்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒருவரின் பெயர் சோமராஜு, இரண்டாவதவர் பெயர் பதையா. இவர்கள் இருவரும் எவ்வளவு சோம்பேறிகள் என்றால் ஆவலிடால் வயிற்றுக்குள்ளுள்ள குடல்களையே எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஆவலிடுவதற்கு கூட சோம்பேறித்தனமாக இருந்து பக்கத்தில் இருப்பவரை வாயை திறக்கச் சொல்லும் வகையினர். இவர்களின் வாழ்க்கை இலக்கு ஒன்றே, கஷ்டப்படாமல் வயிறு நிரப்பிக் கொள்வது. இந்த பசின்னு ஒண்ணு இருக்கே, அது நம்ம மரியாதையே எடுத்துடுதுடா. ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா? அந்த வார்த்தை சொல்லாத மாமா, உடம்பே சிலிர்க்குது. வேலை செய்தா வியர்வை வரும், வியர்வை வந்தா குளிக்கணும். அவ்வளோ பொறுமை நமக்கு எங்கிருந்து வரும்? அதற்கு பதிலா திருட்டே பெட்டர். புள்ளண்ணா என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு பலமான நாட்டுக்கோழி இருந்தது. அது சாதாரண கோழி இல்ல, கோழிகளுக்குள்ளே பாகுபலி மாதிரி இருந்தது. அதிகாலை நேரத்தில் அது கொக்கரக்கோ என்று கூவினால் பக்கத்து ஊர்ல இருக்கிறவர்களுக்கு கூட தூக்கம் கலைந்து எழுந்தாகணும். புள்ளண்ணாவின் கோழிய புடிச்சிட்டோம்னா இந்த வாரம் முழுக்க பிரியாணியோட திருவிழா கொண்டாடலாம். அம்மையா இருக்கு. ஆனா அத புடிக்கணும்னா ஓடணுமே, அது நம்மால ஆகுமா? தான் ஸ்மார்ட்டா வேலை செய்யணும். அவன் இரவு நேரத்துல கோழிய ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைப்பான். நாம போய் அமைதியா தூக்கிட்டு வந்துடலாம். விட்டது. ஊர்ல நாய்களுக்கு கூட டியூட்டி முடிந்து தூங்கிக் கொண்டிருந்தன. நம்ம மிஷன் இம்பாசிபிள் வீரர்கள் சோமராஜு, பத்தையா அவர்கள் புள்ளண்ணா வீட்டருகே வந்து சேர்ந்தார்கள். தகமா, ஒரு அடி எடுத்து இன்னொரு அடி வைடா. நீ நடக்கிற சத்தம் கேட்டா நிலநடுக்க வந்த மாதிரி இருக்கு. அடி வைக்கணும்னாலும் சக்தி வேணுமாமா. பசி காரணமா வயித்துல எலிகள் டிஜே போடுது. இந்த சுவரை ஏறுவது நம்மால ஆகுமா? பார்த்தா இந்த சுவர் நம்ம விட உயரமா இருக்கு. அதடா, என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. இப்போ அந்த சுவரை ஏறி கஷ்டப்பட தேவையில்லை. புள்ளண்ணா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அறையில தான் நம்ம கனவு ராணி அந்த கோழி இருக்கு. மெதுவா உள்ள போய் அதை தூக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அப்புறம் நமக்கே திருவிழாதான். அவி, ஒரு கோழிக்கே இவ்வளோ பில்டப்பா மாமா? சரி, அந்த அறைக்கு பூட்டு போட்டிருந்தா என்ன பண்ணலாம்? பூட்டு இருந்தா உடைக்கணும், கதவு இருந்தா தள்ளணும். டார்கெட் பிரியாணி என்றால் இந்த சின்ன தடைகளை பார்க்க கூடாது. தேவையில்லாத பேச்சை விட்டுட்டு வந்த வேலையை முடிப்போம். புள்ளண்ணா எழுந்துட்டான்னா நம்ம கதை முடிஞ்சதுடா. வா சீக்கிரம். எனக்கு பயமா இருக்குடா. புள்ளண்ணாவுக்கு தெரிஞ்சிட்டா நம்மையும் கோழி மாதிரி வெட்டிடுவான். நான் ஒரு பஞ்ச் டயலாக் ரெடி பண்ணியிருக்கேன், கேள். திருட்டுக்கு தேவையானது தைரியம் இல்லை, வீட்டுக்காரன் தூங்கும் நேரம்தான். வா. அப்படியோ கோழியை ஒரு மூட்டையில் போட்டுக்கொண்டு ஊரின் கடைசியில் இருந்த வயல் அருகே வந்து சேர்ந்தார்கள். அங்கே அடுப்பு எரிய ஆரம்பித்தது. வேலை என்றாலே ஓடி போகும் இவர்கள் குழம்புக்காக விறகை உடைப்பதில் பாகுபலியையே மிஞ்சிட்டாங்க. குழம்புக்கு மசாலாவை நல்லா அரைச்சு போடு. அந்த வாசனைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பசி வரணும். ஆனா நம்ம பக்கம் மட்டும் யாரும் வரக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டவுடன் அந்த கோழி துண்டுகள் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நமக்கே திருவிழாதான். இதற்கு பிறகு பாத்திரங்கள் எல்லாம் தயாரானது. புள்ளண்ணாவின் கோழியை சாப்பிட்டுக் கொண்டே இருவரும் உலகமே மறந்து போனார்கள். இந்த சுவைய சாப்பிடும்போது எனக்கு சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருக்குடா. சொர்க்கம் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல குழம்புல நினைச்சு சாப்பிடு. புள்ளண்ணா கோழி தானே, குழம்பு கூட புலி மாதிரி இருக்கு. சேர்ந்து 1/2 கிலோ சாதமும் 1 கிலோ கோழியும் முடிச்சிட்டாங்க. பசி தீர்ந்த சந்தோஷத்தில் அங்கேயே குரட்டை விட்டு தூங்கிட்டாங்க. எவ்வளவு சோம்பேறிகள் என்றால் சாப்பிட்ட பாத்திரம் கழுவுவதையும் மறந்துட்டாங்க. காலையானதும் புள்ளண்ணா தனது பாகுபலி கோழியை தேட ஆரம்பித்தார். ஊரின் கடைசியில் வயல் அருகே இவர்கள் படுத்திருந்ததை பார்த்து அங்கே வந்தார். சோமராஜு, என் கோழி இங்க வந்ததா? என் உயிர் மாதிரி இருந்த கோழி காணவே இல்ல. புள்ளண்ணா, நேற்று இரவு வீட்ல புழுக்கமும் சூடான காற்றும் இருந்ததால் தூக்கமே வரல. அதனால்தான் குளிரா இருக்கும்னு ஊரின் கடைசியில் வயல் பக்கம் வந்து படுத்தோம். உன் கோழிய நாங்க பார்க்கல. ஆனா நடு இரவில் 2 பயங்கர திருட்டு பூனைகள் மட்டும் சுற்றிக்கிட்டே இருந்தது. அவங்கள கண்ணில் பட்டிருக்கும் போல. உன் கோழி இப்போ பக்கோட ஆயிருக்கும். அந்த கண்களும் அந்த பார்வையும் பார்த்தா
பூனை மாதிரி இல்ல, புலி மாதிரி இருந்துச்சு. நாங்க பயந்து போர்வை போர்த்திக்கிட்டு தூங்கிட்டோம். புள்ளண்ணா, நீ நம்புறியோ இல்லையோ, அந்த பூனைகளை பார்த்ததும் நாங்க நடுங்கி போயிட்டோம். இந்த ஊர்ல உன் கோழிய தொடும் தைரியம் எந்த மனிதனுக்காவது இருக்குமா? யாராவது அப்படி செய்தா உன் கையிலேயே ஃப்ரை ஆயிடுவான் இல்லையா? அதனால இது அந்த திருட்டு பூனைகளோட வேலைதான். உன் கோழிய தூக்கி சென்றது சாதாரண பூனைகள் இல்ல, அப்படியே புலிகள் மாதிரி இருந்தது. அவங்கள பஞ்சா அடிக்கிய பாவம் உன் கோழி பக்கோட ஆயிருக்கும். நாங்க நடுவுல போகலான்னு நினைச்சோம். ஆனா உயிர் மேல ஆசை இருந்ததால போர்வை போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டோம். என்னடா நீங்க சொல்றத கேட்டா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த திருட்டு பூனைகள் இத்தனை நாளா நம்ம ஊர்லயே சுட்டிக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு ஒரு நாள் கூட கண்ணில் படலையே. உங்க இருவருக்குத்தான் தெரிகிறதா, இல்ல ஊர்ல எல்லாரும் பார்த்தும் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்களா? புள்ளண்ணா, ஐயா, அவங்க ரொம்ப ஜித்துல் பூனைகள். உங்கள மாதிரி தைரியசாலிகளுக்கு தெரியாது, எங்கள மாதிரி அப்பாவிகளுக்கு தான் தெரியும். ஆமா ஆமா, நீங்க ரொம்ப அப்பாவிகள். அதனாலதான் அந்த பூனைகள் கோழிய சாப்பிட்டா அந்த இறகுகள் உன் தாடியில ஒட்டிக்கிட்டதோ என்னவோ. எப்படியோ நாளையிலிருந்து நீங்க இரவு வயல் பக்கம் தூங்காதீங்க. நீங்க சொன்ன அந்த பூனைகளோ இல்ல நீங்க பார்த்த அந்த புலிகளோ மறுபடியும் வந்துடுமோ என்னவோ. உங்களை மாதிரி அப்பாவிகளை பார்த்தா அவங்களுக்கு ஆசை வந்துடும்னு எனக்கு பயமா இருக்கு. அல்லது அந்த பக்கோடாவான கோழிக்கறி வாசனை மீண்டும் வெளியே வந்துடுமோன்னு சந்தேகம் இருக்கு. புள்ளண்ணா பேசுறத பார்த்தா பூனைகளை விட நம்ம மேலதான் அதிகமா கவனம் வச்சிருக்கிற மாதிரி இருக்குடா. நாடகம் போதும், வாங்க பஞ்சாயத்துக்கு. ஏன் கோழியை திருடிச்சிட்டு எனக்கே பூனை புலி கதைகள் சொல்றீங்களா? பஞ்சாயத்துல உங்களுக்கு ஒரே தீர்ப்பு, ஒரு வாரம் என் வயல்ல வேலை செய்யணும். இல்லன்னா உங்களை விட்டுட்டா இன்று என் கோழி, நாளை சர்பாஞ்சோட ஆடு, நாளை மறுநாள் ஊரு எருதும் போயிடும். அப்புறம் மீண்டும் பூனை புலி கதைகள் தான் சொல்வீங்க. செய்வது திருட்டு வேலை, பெயர் மட்டும் மிஷன் இம்பாசிபிள் வீரர்கள். ஒரு நிமிஷம் இரு. புள்ளண்ணா நம்மள திட்டுறாரா இல்ல அடுத்த டார்கெட் எங்க இருக்குன்னு ஆலோசனை தருறாரா? நாளைக்கு சர்பாஞ்சோட ஆடும் போயிடும்னு அவரே ஹிண்ட் கொடுக்கறாரே. எனக்கு என்னமோ புள்ளண்ணாவே அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னு தோணுது. உனக்கும் அப்படிதான் தோணுதா மாமா? தகமா, அவர் சொல்றது நம்ம அடுத்த டார்கெட் பற்றி இல்லடா, நம்ம முதுகில் விழப்போகும் அடிகளை பற்றி தான். சர்பாஞ்சோட ஆடு வரைக்கும் போயிட்டோன்னா சர்பாஞ்ச் நம்மையும் ஆட்ட போல வெட்டிடுவார். புள்ளண்ணா போடுறது ஸ்கெட்ச் இல்லடா, நமக்கே செக்கு வைக்கிறார். இப்பவே சர்பாஞ்சோட ஆட்டன் மேலையும் கண் போயிடுச்சா? டே சோமராஜு, இவனுக்கு கோழி துண்டுகள் கொஞ்சம் மூளைக்கே ஏறிட்ட மாதிரி இருக்கு. சர்பாஞ்சோட ஆட்டு பக்கம் போனீங்கன்னா அவர் உங்க இருவரையும் ஊரின் கடைசியில் ஆட்டை போல கட்டி ஊர்வலமா கூட்டி போவார். இன்னொரு தடவை இப்படி செய்தா அடுத்தது உங்களுக்கு ரிப்பேர் தான். வாங்க வயலுக்கு போங்க, அங்கே புல்லை பிடுங்கிக்கிட்டே இருங்க. அந்த சர்பாஞ்ச ஆடு நினைப்பும் கோழிக்கறி வாசனையும் எல்லாம் ஆவியாகி போகணும். திருட்டுக்கு பேர் மட்டும் மிஷன் இம்பாசிபிள். இப்போ நான் கொடுக்கிற வேலை மிஷன் அன்ஸ்டாப்பபிள். சூரியன் மறையும் வரை புல்லை பிடுங்கிக்கிட்டே இருக்கணும். வேலை என்றாலே ஓடி போகும் இந்த வீரர்கள் இப்போது புள்ளண்ணாடிக்கு பயந்து மிஷன் இம்பாசிபிள் இல்ல, மிஷன் அன்ஸ்டாப்பபிள் மாதிரி புல்ல பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னது உண்மை. கஷ்டப்படாமல் கிடைக்கும் எதுவும் கடைசியில் கஷ்டத்தையே விட்டு செல்லும். குறுக்கு வழியில் சாப்பிட்ட பிரியாணியை விட கஷ்டப்பட்டு சம்பாதித்த கஞ்சி தண்ணீர் தான் நமக்கு மரியாதையும் மன நிம்மதியையும் தரும்.